வணக்க மக்களே, முலாம் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கோடைக்காலம் நெருங்கிடுச்சு. இப்போவே வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. ஸோ அந்த கோடை காலத்தில் இந்த வெயிலினுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் 95% நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய அந்த முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. முலாம் பழத்தில் சர்க்கரையினுடைய அளவும் கலோரியினுடைய அளவும் குறைவு தான். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படாது. நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். அதனால் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த முலாம் பழம் ஏற்ற ஒரு பழமாக இருக்குது. குறிப்பாக தோல் அலர்ச்சியை தணிக்கிறதுக்கு இந்த முலாம் பழத்தினுடைய சாறுகள் ஜூஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ வந்து உங்களுடைய சருமத்துக்கு புத்துணர்ச்சி தரும். ஸோ உங்களுடைய உடல் அமைப்பை வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக்கும். ஸோ முலாம் பழத்தை சாப்பிட்றதுல என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகள் நம்ம பெறலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இந்த முலாம் பழம். கோடை காலங்களில் வெப்பம் காரணமாக அனல் காற்று வீசுவதால் உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் வெளியேறி உடல் சுலபத்தில் வெப்பமடைய ஆரம்பிக்கும். இதனால் நமது உடல் சீக்கிரத்தில் சோர்வு ஏற்படும். ஸோ அத்தியாவசியமான உப்புகள் நம்மளுடைய உடலில் இருந்து இழந்து போயிடும். இதை நம்ம போக்கணும் அப்படின்னா முலாம் பழங்களை துண்டு துண்டாக வெட்டி அதை வச்சுக்கணும். ஸோ அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் சேர்த்து அது கூட சர்க்கரை வந்து நீங்கள் அதிகம் சேர்த்து கரைச்சி அந்த கலவையில் முலாம் பழ துண்டுகளை நீங்கள் ஊற வச்சு பருகி வந்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு தணியும். ஸோ ஜூஸ் போடணும், அதுதான் அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கும் போது உங்களுடைய அந்த இறந்து போயிருக்கக்கூடிய அங்கே உங்களுடைய அந்த குளிர்ச்சியை வந்து நீங்கள் பெற முடியும். இறந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாவசியமான உப்புகளை நீங்கள் திரும்ப பெற முடியும். சரும அழகை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கலாம். முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய கோலோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத கலவை சரும செல்களை பாதுகாக்குது. மேலும் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை வேகமாக குணப்படுத்துறதுக்கும் தோலினுடைய உறுதித்தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் கோலோஜன் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இதனால இறந்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய சரும அழகை நீங்கள் மீட்கணும் அப்படின்னாலும் சரும அழகை தொடர்ந்து நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னாலும் முலாம் பழத்தை சாப்பிடுங்க. சருமம் வறட்சியாகவோ சொரசொரப்பாகவோ உங்களுக்கு இருக்காது, ஷைனிங்காக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சரும பாதுகாப்பை மேம்படுத்துகிறதுக்கு முலாம் பழத்தை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முலாம் பழத்தை இந்த கோடை காலங்களில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கும் போது இந்த கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கண்களுக்கு விட்டமின் ஏ ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த விட்டமின் ஏ வந்து முலாம் பழத்தில் பீட்டா கரோட்டின் வடிவில் இருக்குது. அதனால் நீங்கள் தினமும் 3 கப் அளவுக்கு முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் முலாம் பழத்தை ஜூஸாகவும் குடிக்கும் போது கண்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். இந்த மாகுலர் சிதைவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, மாகுலர் சீரழிவு நிலை, இதெல்லாம் உங்களுக்கு பிற்காலத்தில் குருட்டுத்தன்மையை விளைவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் முலாம் பழத்தை இப்போ எடுத்துக்கோங்க. சிறுநீரக பாதிப்பை குணப்படுத்தும் முலாம் பழம். கோடை காலங்களில் மற்ற காலங்களை விட தாகம் அதிகம் ஏற்படும். இந்த காலத்தில் நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய முலாம் பழங்களை நம்ம சர்க்கரை சேர்த்து அதிகம் சாப்பிட்றதால சிறுநீரகங்கள் சிறப்பாக செயலாற்றுவதோடு சிறுநீர் பைகளில் அடைப்பு, நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதை தடுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சிறுநீரக பாதிப்பை குணப்படுத்துறதுக்கும் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. ரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது முலாம் பழம். உடலினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கோடை காலங்களில் உடலினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து வேவையாக வெளியேறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சி ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் வந்து குறையுது. ஸோ இப்படிப்பட்ட சமயங்களில் நம்ம முலாம் பழங்களை சாப்பிட்றதால அல்லது முலாம் பழத்தை ஜூஸாக குடிக்கிறதால ரத்தத்தில் நீர் சத்து சேர ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நம்முடைய உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அந்த ரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைலாம் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முலாம் பழம். முலாம் பழத்தில் நார் சத்து மற்றும் அடினோசைன் என சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. இது ரத்த செல்கள் உறைவதை தடுக்கிறது. உங்களுக்கு அதே மாதிரி இதய சம்பந்தமான நோய்கள் பாதிப்பை ஏற்படாமல் தடுக்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கலாம். புற்றுநோய் தடுக்கிறது இந்த முலாம் பழம். ஸோ நமது உடல் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களாலும் உடலில் சேரக்கூடிய பல வகையான நச்சுக்களினுடைய சேர்மானத்தினாலும் புற்றுநோய் நமக்கு ஏற்படுவது அதிகரிக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம முலாம் பழங்களை சாப்பிடணும். முலாம் பழங்களில் கெரோட்டினாய்டு வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்குது. எனவே முலாம் பழம் நம்ம அதிகம் சாப்பிட்றவர்களாக இருந்தோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையுது. நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த நுரையீரல் புற்றுநோயை நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு முலாம் பழத்தை சாப்பிடுங்க. பார்த்தீங்களா மக்களே, உங்களுக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்துறது தொடங்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான மிகப்பெரிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதாக இந்த முலாம் பழம் இருக்குது. ஸோ முலாம் பழத்தை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.